அதே இது நீங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 90ல் பார்க்கும் பொழுது 90வது சங்கீதம் 2வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது சொல்கிறாரு, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்னென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்கிறார். கடவுள் எங்கே இருக்கிறார்னா படைப்புக்கு முன்னதாக இருக்கிறார். நல்லா கவனிச்சுங்க, லிசன், தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. கடவுள் எங்கே இருக்கிறார்னா படைப்புக்கு முன்னால் இருக்கிறார். சரியா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னால் அவர் நித்தியமாக இருக்கிறார். அவர் எப்போ இருக்கிறாருங்கிறது யாருக்குமே புரியாது. அவர் இருக்கிறார், நித்திய காலமாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை உண்டாக்குறார். இந்த உலகத்தில் உண்டாக்குறப்ப இந்த படைப்பு இது நம்மெல்லாம் படைப்பு. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கறது எல்லாமே படைப்பு. இப்போ பார்க்குற அனைத்தும் படைப்பாக இருக்கிறதுனால படைப்புனால படைத்தவரை புரிந்து கொள்ளவும் அறியவும் முடியாது. அதுதான் அங்கே விஷயம். அப்போ கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. கடவுள் பொருள் சார்ந்தவர் கிடையாது. கடவுள் பொருள் சார்ந்தவர் இல்லாததுனால பொருளுள்ள கண்ணுனால் கடவுளை பார்க்க முடியாது. புரிஞ்சா? இந்த கண்ணுனால், இது கண்ணு மண்ணுனால் உண்டாக்கப்பட்டுச்சு. கடவுள் மனுஷனை மண்ணுனால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவை மாற்றினார். இப்போ கடவுளுடைய படைப்பு படைத்தவரை காண முடியாது. படைப்பு பொருள் சார்ந்தது. கடவுள் பொருள் சார்ந்தவர் அல்ல. அதான்